விஜய் முருகன். தெரியல சார், அவர் மறைஞ்சிட்டார் சார். ஓகே, மன்னிக்க வேண்டும். முதலில் இசையமைப்பாளர் விஜய் சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். இல்ல இல்ல சார், ட்ரெய்லர் வெளியிடுறது பாடல். எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளோ நேரம்? 5 நிமிடமா 10 நிமிடமா? முதல்லன்றதுனால எனக்கு டைம் கொஞ்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அரங்கில் உள்ள ஒவ்வொருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். என் முதல் சுரம் ரிஷிராஜா அவர்கள் தயாரித்து இயக்கிய வசூல். இரண்டாம் சுரம் சோலைராஜா அவர்கள் தயாரித்து இயக்கிய நீயும் நானும். என் மூன்றாம் சுரம் யுரேகா இயக்கிய ஜெய்வன் தயாரித்த காட்டுப்பள்ளி காட்டு பேச இந்த காளி. நான்காம் ஸ்வரம் ஸ்பாட். ஐந்தாம் ஸ்வரம் மாற்றம். ஆறாம் ஸ்வரம் பாட்டி சொல்லி தட்டது. ஏழாம் ஸ்வரமான கவுண்டபாளையம். இந்த ஏழாவது ஸ்வரத்தை வெற்றிகரமாக கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமை நம்ம எல்லோருக்குமே உண்டு. தவறான பாதையில் கண்மூடித்தனமாக செலவழிக்கும் இளைஞர்களுக்கான படம் இல்லை, இது ஒரு பாடம். அண்ணன் ரஞ்சித் அவர்களின் ஒவ்வொரு வசனமும் செதுக்கல்கள், சிந்தனையை தூண்டுபவைகள். அவருடைய திரை அனுபவத்தை பார்க்கும்போது நான் மிகச் சிறியவன் என்றாலும் மிகுந்த தன்மையுடனும் செல்லமாகவும் என்னிடம் வேலை வாங்கினார். கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேல் நான் திரு பரத்வாஜ் அவர்களுக்கு உதவியாளனாகவும் கீபோர்டு வாசித்தும் உள்ளேன். சுமார் 100 படங்களுக்கு மேல் எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் அவர்களுக்கு பணியாற்றி உள்ளேன். எதற்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இவை எல்லாவற்றிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த படத்திற்கு நான் பணியாற்றியதில் உண்டு. தற்போது பாடிக்கொண்டிருக்கும் பலரை நான் திரையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். முதலில் திரையில் என் குரலை கொண்டு வந்த பெருமை அணைய சாரும். நீங்கள் பார்த்த பாடல்கள் என்னுடைய குரலில் வந்தவை. நான் கண் கலங்கி இங்கே அமர்ந்திருந்தது பலருக்கு தெரியாது. இதை நான் கடந்து வர கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆயின. 500 படங்களுக்கு மேல் நான் பணியாற்றிய பிறகு என்னுடைய குரல் முதல் முறையாக திரையில் கண்டுகளித்ததை மிகவும் பெருமையாகவும் என்னுடைய மனமார்ந்த உளமார்ந்த நன்றி அண்ணனுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பல பாடல்களை பாட வைத்தோம். இல்லை கண்மணி, உங்கள் வாய்ஸ் தான் எனக்கு இதுக்கு ஆப்டாக இருக்குது, எனக்கு எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணி என்னால் யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் சாங் நீங்கள் பார்த்தது, அப்புறம் ஒரு 3 பிட் சாங் இருக்குது. எல்லாமே என்னுடைய வாய்ஸில் ஒலித்தவை. இது ரொம்ப நன்றி. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்து பாடல் வரிகளை பொறுத்தவரையில் அவர் சொன்னார், யாராவது திட்டுவாங்களா என்னன்ட்டு. நிச்சயமாக திட்ட மாட்டாங்க. மிக பிரமாதமாக எழுதியிருந்தார். இதில் நீங்கள் பார்த்த அந்த சரணத்தினுடைய ஃப்ரேஸ் வந்து ஒரு பிரெத்லெஸ்ஸாக நான் ஸ்டாப்பாக அந்த சரணம் பண்ணியிருந்தேன். ஒரு 32 பாஸ்க்கு நான் ஸ்டாப்பாக பாடணும். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு அந்த டியூன் தான் அது. அதுக்கு மிக அற்புதமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக லிரிக்ஸ் எழுதினார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. செந்தமிழன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகைப்படுத்தி சொல்லவில்லை, அண்ணனை எல்லோருக்குமே பிடிக்கும், எல்லா குடும்பங்களுக்கும் பிடிக்கும், எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் பிடிக்கும். அதனால் நிச்சயமாக இந்த படத்தில் அண்ணனை பார்க்க விரும்புவாங்க. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக, ஒரு குடும்ப படமாக, குடும்பத்தோடு சென்று பார்க்க வேண்டிய ஒரு படமாக அமையும். கதையும் அப்படிதான். இன்று உள்ள சமுதாயத்தில் உள்ள ஒரு முக்கிய பிரச்சனையை மையமாக வைத்து, ஒரு காதல் மேட்ரு ஒரு மையமாக வைத்து ஒரு லாஜிக்கான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தன்னுடைய கேரக்டருக்கு எந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணும், தன்னுடைய அப்பியரன்ஸுக்கு, தன்னுடைய இமேஜுக்குன்றத மிக உணர்ந்து மிக தத்ரூபமாக அந்த கேரக்டர் கொண்டு போய்
நல்லபடியாக பண்ணியிருப்பார். அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய உங்கள் அனைவரின் வாழ்த்தையும் வேண்டி விரும்பி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த நிகழ்ச்சியின் நாயகன் வந்து இவர் ரொம்ப நீண்ட நெடுநாளாக எல்லாத்தையும் தொல்லை பண்ணிகிட்ருப்பான். இந்த இதில் ஃபேஸ்புக்லேயும் எதை திறந்தாலும் விஜய் சங்கர் மியூசிக்னு போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணும். ஒரு தடவை முதல்ல போட்டு என் பாட்டாக பாடிட்டு இருந்தான். என் பாட்டையே பாடிட்டு எனக்கே அனுப்பிட்டே இருப்பான். அப்புறம் அது சரிதான், நான் முதல்ல விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது கீபோர்டில் வேறு வாசித்து அது ஒரு கையிலேயே வச்சுட்டு சுற்றுவான். அதில் வேறு வாசித்து ஒன்று அதே பாட்டு. நான் அப்புறம் மெசேஜ் போட்டேன், வெரி குட் ப்ரோ. அப்புறம் அண்ணன் கேன் ஐ ஹேவ் யுவர் நம்பர், இப்படி பண்ண ஆரம்பித்தேன் பாருங்க. என்ன டார்ச்சர் இல்லை, அது ஒரு இன்பமான ஒரு விஷயம். எனக்கு கொஞ்சம் ஏதாச்சும் போர் அடிச்சதுன்னா விஜய் சங்கர் நான் அவனுடைய பேஜுக்கு போயிட்டு அவனுடைய மியூசிக் கொஞ்ச நேரம் கேட்பேன் உண்மையிலுமே. அப்புறம் பார்த்தா இவனும் நம்ம குட்டையில் ஊர்ல மட்டைன்னு தெரிஞ்சு போச்சு. திரைப்பட கல்லூரியில் அவரும் படிச்சிருக்கிறார். எந்திரிங்க, டைரக்ஷனை படிச்சுவிட்டு பார்த்தீங்களா, பேரரசு சொன்னாப்புல டைரக்ட் பண்ணிட்டு இவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. நம்மளை அவரும் தான் நடிச்சிட்ருக்காரு. அவர் நடிக்கிறது வெளியே சொல்ல மாட்டார், ரகசியமாக வச்சுப்பார். படம் வந்த கடைசியில் தான் பார்க்கணும். நம்ம 2 படத்துக்கு யாராச்சும் கூப்பிட்டாவே நம்ம பப்ளிசிட்டி பண்ணிடுவோம். அது ஆளுக்காள் வித்தியாசம். பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும்ல, அமுக்கமாக இருக்கிறது. அப்புறம் விஜய் சங்கரை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒரு அற்புதமான இசைக்கலைஞன். அதாவது சில பேருக்கு வந்து வாய்ப்புகள் டப்புன்னு கிடைக்கும், சில பேருக்கு தெய்வாதீனமாக இந்த இளையராஜா அவர்களுக்கு எப்படி அன்னக்கிளியில் ஒரு வாய்ப்பை அண்ணன் பஞ்சு சார் ஏற்படுத்தி கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை வந்து பயன்படுத்திக்கிற விதம் இருக்குது. இவர் எந்த அளவுக்கு வாய்ப்பை தேடி போனாரோ இல்லையோ தெரியாது. ஆனால் நிறைய இசைக்கலைஞர்களோட பயணித்தவர். அவருடைய இசையில் வந்து கொஞ்சம் எங்கேயுமே தப்பு கண்டுபிடிக்க முடியாத ஒரு இசை வந்து சுத்தமாக செஞ்சுருக்கார். அதாவது சும்மா போனால் போகட்டுன்ட்டு கண்ட ட்ரம்ஸை அடித்து நாஸ்தி பண்ணாமல் அந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளவு தாளாட்டுற மாதிரி அருமையாக அற்புதமாக அந்த உணர்வுகளை அப்படியே எடுத்து வெளிப்படுத்தி இருப்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி தம்பிக்கு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவார் என்பதற்கு இந்த 2 பாட்டு உண்மையிலுமே சாட்சி. அதுவும் அந்த பாட்டு இருக்கேன், அது என்ன பாட்டு? அது ஆஹா அம்மணியில் அந்த பல்லவியும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அப்பா பாட்டும் நல்லா இருந்தது. பல்லவி அப்பா பாட்டா தாத்தா பாட்டா? 2வது அந்த பாட்டில் அந்த சரணம் பிரமாதமாக இருந்தது. அது வந்து அப்படியே அந்த மூச்சு விடாமல் எஸ்பிபி பாடின ஸ்டைல்லையே பண்ணியிருக்கான். ஆனால் நீ மூச்சு விட்டு பாடிட்ட. நான் அதை கவனித்தேன். கப்பை நிறுத்திட்டானே அவன், மூச்சு விடாம ஏன்டா பாடலன்னு. ஏன் பாடல பாருங்க. இல்லை, நீ மூச்சு விடாமே பாடியிருக்கலாமேண்ணா. அது அது அழகாக இருந்தது. டக்குன்னு நின்று போச்சு. அப்புறம் தம் எடுத்தா. கரெக்டா இல்லையா? அப்புறம் அவ்வளோண்ணா. ஆனால் விஜய் சங்கர் வந்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக இந்த படத்துக்கு பின்னால் அவர் பேசப்படும், அவருடைய இசை பேசப்படும் என்பதில் எல்லளவும் சந்தேகம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவ்வளோதான். எனக்கு பிடிச்சா தமிழ்நாட்டில் ஒரு 50% பேர்த்துக்கு பிடிக்குங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளவு சீக்கிரம் பாராட்டிடவும் மாட்டோம், அதில் ஒரு இக்கு வச்சுக்கிட்டே இருப்போம். வேறு அண்ணாச்சி சிரிக்கிறாப்புல. அப்புறம் பாடலாசிரியரை விட்டோம். வாயானி இன்னும் வேறு நல்லா எழுதியிருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வார்த்தைகள் வந்து அழகாக டியூனில் உட்காந்துருக்கு. மீனிங்கிலும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்கள், நீங்கள் பெரிய ஆள், சும்மா எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லணும்.
பயமாக இருக்கு உன்னை பார்த்தா. எங்கே அடுத்து நம்ம எவனாச்சும் சான்ஸ் கேட்கலான்னு பார்த்தா நீ விடமாட்ட போட்டுருக்க. பட் தொடர்ந்து உனக்கு பட வாய்ப்புகள் வரணும். ஒரே படத்தோடு நிற்காமல் உன் பாடல் வரிகள் வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த ஃப்ளோ வருது. அந்த பாடல் வரிகளை பயன்படுத்துங்கள். அடுத்தடுத்து பாடல்கள் நிறைய எழுத வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்திக் கொள்கிறேன். ஏன்னா சில விஷயம் நான் வந்து எல்லாத்தையும் பேசுறதுக்கு டைம் இல்லை. நான் கொஞ்சம் உள்வாங்கலை ஃபுல்லாக. இந்த டியூனோட நின்ட்டேன்னா உன்னுடைய வரிகளையும் மீறி அவன் டியூன் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது, இசையமைப்பாளர் டியூனு. ஆனால் ரெண்டுமே நல்லா இருந்தது. இவரே சொன்னார் அற்புதமான வரிகள்னு. நல்ல வரிகள், கதையோடு ஒட்டி போகிற வரிகள். கதையோடு ஒட்டி ஒருத்தன் பாட்டும் மியூசிக்கும் இசையும் வரிகளும் இருந்தால் அந்த படம் சூப்பர் ஹிட். அதுதான் உதாரணம். இதில் சிறப்பாக ஒன்று சொல்லணும். இசையமைப்பாளர் விஜய் சங்கரை பற்றி எல்லாரும் பேசினாங்க. ஒரு லிரிக்கல் வீடியோ சாங் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுச்சு, அது லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால இந்த படத்தில் இன்னொரு பாப்பா, ஒரு பெண் அறிமுகப்படுத்தியிருக்கேன், சிங்கரை. கண்ணு சங்கீதா, ஒரே நிமிஷம் முகத்தை மட்டும் காமிச்சுக்கணும், வாங்கண்ணா. சும்மா ஒரு வாழ்த்து தான், சந்தோஷமா இருக்கும்ல வாசாமி. அற்புதமான பாடகி, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. வாங்க சாமி, சொல்லு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சார் அறிமுகப்படுத்திடாதீங்க சார், தயவுசெய்து வேணாம் சார்னு ஒருத்தர் தடுக்கிறாரு இந்த மியூசிக் டைரக்டர். ஏன்னா இது அவரோட பொண்ணு, அதனால அவருக்கு சொல்லாம நானே பேர் சொல்லிட்டேன். ஓகே சாமி, சாரி சாமி. ஒரு லைன் இப்போ எனக்காக ஒன்று பண்ணுறியா? நான் முடிச்சுக்குவேன், நீ ஒரு லைன் மட்டும் பாடு. ஏன்னா வறட்சியா இருந்த பூமியில அழகான சின்ன வார்த்தைகள் நீங்க முடிச்சுக்கும் போது சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சி. இனி வரும் காலம் தோறும் வாழ்ந்திட பாசம் போதும், உணர்வுகள் அழகாக காவல் காக்குதே. துயர் வந்த போதும் நாளும் தோள் தரும் தோழன் நீயே, உடன் வரும் நிழலாக நேசம் சேர்க்குதே. உண்மை அன்பு நீதான், தந்தை தாய்க்கு மேல்தான், தெய்வம் போல நீதான், வணங்குவேனே நான் தான். உன் அன்பு பாசம் போதும் எந்த நெஞ்சிலே, இதற்காகவோ எனக்காகவோ மனமே.